ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நாம் பார்க்க போகிற படத்துக்கு இன்ட்ரோவே தேவையில்லை. ஏன்னா அந்த அளவுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு படம். மேபி இப்போ இருக்கிற பசங்களுக்கு வேணும்னா தெரியாமல் இருக்கலாம், ஆனால் 90s கிட்ஸ் எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு படம் தி மம்மி. இந்த படத்தை ஒரு வாரத்துக்கு 3 வாட்டி போடலாம், கார்ட்டூன் நெட்வொர்க்கில் போடுவான். எத்தனை வாட்டி போட்டாலும் வாட்டி பார்க்குற மாதிரியே பார்த்துன்னு இருப்பேன். அந்த அளவுக்கு படம் வேறு லெவலில் இருக்கும். சரி, இந்த படத்தோட ஒன்ல என்ன இப்போ சொல்லிடுறேன். 3000 வருஷத்துக்கு முன்னாடி ஃபார்மோன் மன்னனோட ஆசனாகி மேலே ஆசை வச்சு இந்த மன்னனுக்கு துரோகம் பண்ணிட்டான்னு சொல்லிட்டு இம்கோட்டப்க்கு இது வரைக்கும் யாருக்குமே கொடுக்காத கொடூரமான மரண தண்டனை கொடுக்குறாங்க. இவன் உயிர் தெழுந்து வந்தா மனித குலத்தையே அடியோட அழிச்சிடுவான். இப்போ இவனை புதைச்ச இடத்துல தங்க புதையல் இருக்குன்னு சொல்லி அதை கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு சில குரூப் கிளம்புது. அதுல நம்ம ஹீரோவும் ஹீரோயினியும் ஒருத்தவங்க. போன இடத்துல நம்ம ஹீரோயினி இறந்து போனவங்களுக்கு உயிர் கொடுக்குற புக்கை படிச்சு இம்கோட்டப்க்கு உயிரை கொடுத்துடுறா. இவனுக்கு உயிர் வந்ததும் இவன் எதுக்காக அந்த புதையல் எடுக்க வந்தவங்களை தேடி போய் கொள்றான், எதுக்காக ஹீரோயினியை கடத்தின்னு போயிட்டு ஒரு விதமான சடங்கெல்லாம் பண்ணி அவளை கொலை பண்ண ட்ரை பண்றான். நம்ம ஹீரோயினியை காப்பாத்தினா இல்லையா அப்படின்றத ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா சொல்ற படம் தான் தி மம்மி. இது வரைக்கும் இந்த படத்தை நீங்க பார்த்ததே இல்லைன்னா இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுசா பாருங்க, ரொம்பவே சுவாரஸ்யமா இருக்கும். சரி வாங்க, இப்போ முழுசா நாம இந்த படத்துக்குள்ள போகலாம். ஒரு 3000 வருஷத்துக்கு முன்னாடி எகிப்தை ஃபார்மோன் மன்னன் ஆட்சி பண்ணின்னு வராரு. அவருக்கு ரொம்ப நம்பிக்கையான ஆள் தான் இந்த இம்கோட்டேப். இவன் அந்த காலத்தில் அங்கே இருக்கிற மதகுரு. இவனுக்கு ஒரு காதலி இருக்கிறா. இவளோட பேரு அனான்ஸ்னாமோன். இவளை ஃபார்மோன் மன்னன் தன்னோட ஆசனாகியா வச்சுன்னு இருக்கிறாரு. மன்னர்களுக்கு இதெல்லாம் சாதாரணம் தான், ஆனால் இவ இம்கோட்டப்பை காதலிக்கிறா. இவங்க ஒன்றா இருக்கிற நேரத்தில் அந்த இடத்துக்கு ஃபார்மோன் மன்னன் வந்துடுறாரு. அவளை பார்த்து உன்னை யார் தொட்டது அப்படின்னு கேட்கும்போது இவங்க 2 பேரும் ஒன்றா சேர்ந்து அந்த மன்னனை அதே இடத்துல வச்சு கொலை பண்ணிடுறாங்க. அந்த சத்தம் வெளியில் இருக்கிற ஃபார்மோன் மன்னனோட காவலர்களுக்கு கேட்டு அவங்க இந்த இடத்துக்கு உள்ளே வராங்க. அனான்ஸ்னாமோன் இவனை பார்த்து நீங்கள் முதல்ல இந்த இடத்த விட்டு கிளம்புங்க, நீங்கள் உயிரோடு இருந்தால் தான் எனக்கு உயிர் கொடுக்க முடியும்னு சொல்லி அவனை போக சொல்கிறா. இம்கோட்டப்போட ஆளுங்க வந்து அவனை கூட்டின்னு போகிறாங்க. போகும்போது கவலைப்படாத, நான் உனக்கு உயிர் கொடுப்பேன்னு சொல்லிட்டு போகிறான். ஃபார்மோன் மன்னனோட ஆளுங்க இவளை கொல்றதுக்கு முன்னாடி அவ தன்னை தானே கத்தியால குத்தின்னு இறந்து போயிடுறா. இறந்து போன அவளோட உடலை யாருக்கும் தெரியாமல் ராத்திரியோட ராத்திரியாக திருடிக்கின்னு அவளுக்கு உயிர் கொடுக்கறதுக்காக அமுனா புத்ரா அப்படின்ற இடத்துக்கு கொண்டு போய் இறந்தவங்களுக்கு உயிர் கொடுக்குற கருப்பு புத்தகத்தை படித்து ஒரு சில சடங்குலாம் செய்கிறான். இவளுக்கு உயிர் கொடுக்கறதுக்கு அவளோட முக்கியமான உடல் உறுப்பு 5 புனித ஜாடியில் போட்டு வச்சிருக்காங்க. அது இருந்தால் தான் இவளுக்கு திரும்பவும் உயிர் கிடைக்கும். அந்த சடங்கை முழுசாக முடிக்கிறதுக்கு முன்னாடி ஃபார்மோன் மன்னனோட ஆளுங்க அந்த இடத்துக்கு வந்து அந்த சடங்கை பாதியிலே நிறுத்திடுறாங்க. இவளுக்கு உயிர் கிடைக்கவே இல்லை. இம்கோட்டப்போட ஆளுங்களுக்கு மரண தண்டனை கிடைக்குது. இப்போது இவன் செஞ்சது ராஜ துரோகம்னு சொல்லி இவனுக்கு யாருக்குமே கொடுக்காத ஒரு கொடுமையான தண்டனை கொடுக்குறாங்க. இவனோட நாக்கை அறுத்து உடம்பு முழுக்க துணியால் சுற்றி அவனை ஒரு சவப்பெட்டியில் போட்டு, இது என்ன பூச்சின்னு தெரியல, அதனால் நான் அது மூட்டைப்பூச்சின்னு சொல்கிறேன், அவன் உயிரோடு இருக்கும்போதே மூட்டைப்பூச்சி போட்டு மூடி வச்சிடுறாங்க. இவனுக்கு மட்டும் திரும்பவும் உயிர் கிடைச்சா மனித குலத்தையே அடியோடு அழிச்சிடுவான்னு அப்போது எல்லாரும் பயந்தாங்க. அதனால் அந்த சவப்பெட்டியோட சாவியை மறைச்சி வச்சாங்க. அந்த சவப்பெட்டியை திறக்கிறதுக்கு யாருக்குமே அனுமதி கிடையாது. இப்போது அப்படியே கட் பண்ணி 3000 வருஷத்துக்கு அப்புறம் நம்ம ஹீரோவை காமிக்கிறாங்க. இவன் பக்கத்தில் இருக்கிறவன் இவனோட ஃப்ரெண்டு பென்னி. இப்போது எந்த இடத்துல இம்கோட்டப்பை புதைச்சாங்களோ அந்த அமுனா புத்ரால தான் இவங்க இருக்கிறாங்க. அந்த இடத்துல போர் நடந்துன்னு இருக்கு. இவங்களால அவங்களோட எதிரியை சமாளிக்கவே முடியல. முதல்ல பென்னி ஓடி போய் ஒரு இடத்துல போய் ஒளிஞ்சிக்கிறான். நம்ம ஹீரோ உள்ள வரதுக்குள்ள அவன் வெளியே விட்டுட்டு இவன் கதவை சாத்திடுறான். இவன் அவங்க கிட்ட மாட்டிக்கினான். ஆனா வந்தவங்க இவனை ஒண்ணுமே பண்ணல. வந்தவங்க வந்த வேகத்திலே திரும்ப போயிட்டாங்க. என்னடான்னு பார்த்தா இந்த இடத்துக்கு அடியில தான் இம்கோட்டப்பை புதைச்சிருக்கிறாங்க. இவனுக்கு அந்த விஷயமே தெரியாது. அந்த இடத்துல இருந்து இவன் தப்பிச்சு போறத அந்த இடத்துக்கு பாதுகாப்பா இருக்கிற பாதுகாவலர்கள் இவனை பார்த்துன்னு இருக்கிறத காமிக்கிறாங்க. அப்படியே கட் பண்ணி ஒரு மியூசியம் லைப்ரரி காமிக்கிறாங்க. அந்த இடத்துல நம்ம ஹீரோனி புக்கை அடுக்கி வச்சுன்னு இருக்கிறா. இவ அடுக்குறன்ற பேர்ல அந்த இடத்தையே ஒரு வழி நாஸ்தி ஆக்கிட்டா. அந்த இடத்தோட இன்சார்ஜ் வந்து இவ பண்ணதுக்கு கத்துன்னு கத்திட்டு இந்த இடத்த மறுபடியும் ஒழுங்கு பண்ணி வைன்னு சொல்லிட்டு போறாரு. சரின்னு சொல்லிட்டு இவ அவளோட வேலையை பார்த்துன்னு இருக்கும்போது உள்ள ஏதோ சத்தம் கேட்குதுன்னு போய் பார்த்தா இவளோட தம்பி ஜோனத்தன் இறந்து போனவங்களோட எலும்பு கூட வச்சு இவளை பயமுத்துறான். இவன் ரொம்ப சேட்டை பிடிச்ச பையன், அதே சமயத்தில் திருடன், பணத்தாசை பிடிச்சவன். இவன் இவளுக்காக ஒரு பொருளை கொண்டு வந்திருக்கான்னு சொல்லி ஒரு பொருளை கொடுக்குறான். அதுதான் இம்கோட்டப்போட சவப்பெட்டியை திறக்கிறதுக்கான சாவி. அதுலேயே அந்த அமுனா புத்ராவுக்கு எப்படி போகணும்னு வழிகாட்டுற மேப்பும் இருக்கு. இதை அந்த லைப்ரரி இன்சார்ஜ் பார்த்துன்னு இருக்கும்போது நெருப்பில் பட்டு எரிஞ்சு போயிடுது. இதை யார்கிட்டேருந்து இவன் வாங்கின்னு வந்தானோ இல்லை திருடின்னு வந்தானோ அவனை பார்க்க இவங்க 2 பேரும் இப்போ ஜெயிலுக்கு போகிறாங்க. அது வேற யாரும் இல்லை, நம்ம ஹீரோ தான். அவன்கிட்ட போய் நம்ம ஹீரோனி உனக்கு அந்த மேப் எங்கேருந்து கிடைச்சதுன்னு கேட்குறா. அதுக்கு அவன் எனக்கு இது அமுனா புத்ராவில் கிடைச்சிது, நாங்கள் போயிருக்கேன் அப்படின்னு
அப்படின்னு சொல்கிறான். இவன் அதை கேட்டுட்டு எங்களை அந்த இடத்துக்கு கூட்டின்னு போ அப்படின்னு சொல்கிறா. நான் உங்களை கூட்டின்னு போகணும்னா முதல்ல இந்த இடத்துலேருந்து என்னை வெளியே கொண்டு வாங்க அப்படின்னு சொல்கிறான். ஏன்னா இப்போ இவனை தூக்கில் போட போகிறாங்க. அந்த ஜெயில் வார்டன் கிட்ட இவனுக்கு அமுனாபுத்ராவுக்கு போகிறதுக்கு வழி தெரியும். அங்கே ஏகப்பட்ட தங்க புதையல் இருக்குது. இவனை விட்டா அவன் நம்மளை அந்த இடத்துக்கு கூட்டின்னு போவான்னு சொல்கிறா. அதுக்கு இவன் அவனை வெளியே விடணும்னா எனக்கு புதையலில் 35% பங்கு கொடுக்கணும் அப்படின்னு டீல் போடுறான். இவளும் அதுக்கு ஒத்துக்கிறா. அவனை இப்போ ரிலீஸ் பண்ணுறாங்க. இப்போ ஹீரோ, ஹீரோனி, ஜோனத்தன், அப்புறம் அந்த ஜெயிலர் இவங்க 4 பேர் ஒன்றா அமுனாபுத்ராவுக்கு ஷிப்பில் கிளம்புறாங்க. அமுனாபுத்ராவுக்கு போகிறதுக்கு ஒரு சில அமெரிக்கன்ஸும் வராங்க. போகும்போது ஹீரோ ஹீரோனி கிட்ட போயிட்டு அந்த இடத்துல தங்கம்லாம் கிடையாது, வெறும் மண்ணும் மண்டை ஓடும் தான் இருக்குது. அங்கே ஏகப்பட்ட ஆபத்து வரும், அதுக்காக பாதுகாப்புக்கு இந்த வெப்பன்ஸ்லாம் கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்கிறான். ஆனால் இவளுக்கு அந்த தங்கத்து மேலே ஆசையே கிடையாது. இறந்து போனவங்களுக்கு உயிர் கொடுக்குற கருப்பு புத்தகத்தை பற்றி இவ படிச்சிருக்கிறா. அது அங்கே இருக்குன்னு தெரிஞ்சு அதை எடுக்க தான் இவன் போகிறேன்னு சொல்லிட்டு இவ போகிறா. அப்போ ஹீரோவோட ஃப்ரெண்டு பென்னி அந்த இடத்துல ஒளிஞ்சின்னு இருக்கிறான். இவன் தான் அந்த அமெரிக்கன்ஸை அமுனாபுத்ராவுக்கு கூட்டின்னு போகிறான். ஏற்கனவே இவன் மேலே ஹீரோவுக்கு ஒரு கடுப்பு இருக்குது. அதனால் இவனை பிடிச்சி கடலில் தள்ளி விட்டுட்டான். அப்படியே இந்த பக்கம் பார்த்தா யாரோ தண்ணியிலேருந்து வந்த அடையாளம் இருக்குது. என்னடா இது, இப்போ தானே இவனை தண்ணியில் தள்ளி விட்டோம், அதுக்குள்ளே எப்படி இவன் வந்திருக்க முடியும்னு பார்க்குறான். ஹீரோனி தனியாக இருக்கும்போது அந்த இடத்துக்கு யாரோ வந்து கருப்பு புத்தகத்தை திறக்கிற சாவியை கேட்டு மிரட்டுறாங்க. அப்போ அந்த இடத்துக்கு ஹீரோ வந்துடுறான். அப்போ அந்த இடத்துல இவங்களுக்குள்ள பயங்கரமாக சண்டை நடக்குது. சண்டையில் அந்த கப்பல் தீ பிடிச்சி எரியுது. இப்போ அந்த சாவி ஜோனத்தன் கிட்ட இருக்கு. இதுக்கு மேலே இதில் போக முடியாதுன்னு சொல்லிட்டு எல்லாரும் ஒருத்தராக தண்ணியில் குதிக்கிறாங்க. ஹீரோவோட டீம் ஒரு பக்கமும் அமெரிக்கன்ஸ் டீம் ஒரு பக்கமும் போயிடுறாங்க. இவங்க எல்லாரும் இப்போ அமுனாபுத்ரா போகிறதுக்கு எகிப்தில் இருக்கிற மார்க்கெட்டுக்கு போயிட்டு ஒட்டகத்தை வாங்கிக்கின்னு எல்லாரும் கிளம்புறாங்க. ரொம்ப தூரம் பிரயாணம் பண்ணி மறுநாள் விடிய போகுது. இவங்க வர வேண்டிய இடத்துக்கு வந்துட்டாங்க. ஆனால் அந்த இடத்த காணோம். அந்த இடம் விடியும் போது சூரியனோட வெளிச்சம் பட்டால் தான் கண்ணுக்கு தெரியும். சூரியன் உதயமாகும் போது அந்த இடம் வெளியில் வருது. இப்போ இவங்களுக்குள்ள பந்தயம் வச்சுக்கின்னு எல்லாரும் வேகமாக அந்த இடத்துக்கு போகிறாங்க. அங்கே போனதுக்கு அப்புறமா எல்லாரும் தங்கத்தை தேடி அவங்க தோன்ற வேலையை பார்த்துன்னு இருக்கிறாங்க. 2 டீமும் அவங்க தனித்தனியாக தேடின்னு இருக்கிறாங்க. ஹீரோவோட டீம் ஒரு இடத்த தோண்டின்னு உள்ளே போகிறாங்க. அந்த இடமே இப்போ பாழடைஞ்சு போயிருக்கு. அங்கே உள்ள என்னதான் இருக்குன்னு பார்க்கறதுக்கு இன்னும் உள்ளே போய்கினே இருக்காங்க. அந்த இடத்துல ஏதோ பயங்கரமாக சத்தம்லாம் வருது. இவங்க இப்போ ரொம்பவே பயந்து போயிருக்கிறாங்க. சட்டுன்னு பார்த்தா அந்த அமெரிக்கன்ஸ் வேற வழியாக இந்த இடத்துக்கு வந்திருக்கிறாங்க. இந்த இடம் எங்களுக்கு தான் சொந்தம்னு சொல்லி 2 டீமுக்கும் இப்போ முட்டலும் மோதலும் ஏற்படுது. ஆனால் ஹீரோனி நாம சண்டை போட வேண்டிய அவசியமே இல்லை, ஆளாளுக்கு ஒரு பக்கம் போய் பார்ப்போம், யாருக்கு என்ன கிடைக்குதோ அதை அவங்களே வச்சுக்கிட்டோம் அப்படின்னு சொல்லி சமாதானம் பேசுகிறா. இப்போ இவங்க எல்லாரும் தனித்தனியாக தேட ஆரம்பிக்கிறாங்க. அப்போது இவங்க கூட வந்தாலும் ஜெயிலர் அவன் தனியாக போய் ஏதோ ஒரு வண்டோட கல்லை பார்க்குறான். இதை விற்றா ஏகப்பட்ட பணம் கிடைக்கும்னு நினச்சி அதை எடுத்துன்னு இருக்கிறான். இன்னொரு பக்கம் அந்த அமெரிக்கன்ஸ் ஒரு பெட்டியை கண்டுபிடிக்கிறாங்க. அதை திறக்கும்போது அதிலிருந்து வந்த ஒரு விஷக்காற்று பட்டு ஒரு சிலர் இறந்து போயிடுறாங்க. இந்த ஜோனத்தன் சும்மா விளையாடின்னு இருக்கும்போது இவங்க இருக்கிற இடத்துக்கு மேலே இருந்து இவங்க கிட்ட வந்து ஒரு சவப்பெட்டி விழுது. இந்த ஜெயிலர் அந்த கல்லை எடுக்கும்போது அதுலேருந்து வந்த ஒரு மூட்டை பூச்சி அவனோட உடம்புக்குள்ள போய் பூந்துக்குது. இவங்க அந்த சவப்பெட்டியை திறக்கலான்னு போகும்போது இவன் அந்த இடத்துல கத்தின்னு ஓடியாரான். என்னடான்னு பார்க்க போனா அவனே செவுத்துல முட்டி இறந்து போயிட்டான். இவனுக்கு என்ன ஆச்சுன்னு இவங்களுக்கு தெரியல. அன்னைக்கு ராத்திரி இதை பற்றி பேசின்னு இருக்கும்போது அந்த இடத்துக்கு அந்த இடத்தோட பாதுகாவலர்கள் வந்துடுறாங்க. இப்போ அவங்களுக்கும் இவங்களுக்கும் பயங்கரமாக சண்டை நடக்குது. வந்தவங்க கத்தியால் சண்டை போடுறாங்க. இவங்க கிட்ட கன்று இருக்கு. இவங்க தான் கப்பலில் வந்து அந்த சாவியை கேட்டு மிரட்டினது. சண்டையோட முடிவில் இதுக்கு மேலே நம்ம சண்டை போட வேணாம், நாம் சண்டை போட்டு ஒரு பிரயோஜனமும் இல்லை, நீங்கள் உடனே இந்த இடத்த விட்டு கிளம்பி போயிடுங்க, அதுதான் உங்களுக்கு நல்லதுன்னு வந்தவன் சொல்லிட்டு போகிறான். மறுநாள் அந்த அமெரிக்கன்ஸ் அவங்களுக்கு கிடைச்ச பெட்டியை திறக்க போகிறாங்க. அதை பார்த்து பயந்து போன பென்னி அந்த இடத்த விட்டு ஓடி போயிடுறான். அதுக்கப்புறமேட்டா தான் இவங்க அந்த பெட்டியவே திறக்கிறாங்க. இந்த பக்கம் ஹீரோட டீம் அவங்க வச்சிருந்த சாவியை வச்சு அந்த சாவப்பெட்டியை திறக்கிறாங்க. உள்ளே இருக்கிறது இம்கோடெப். இவனை பற்றி இவங்களுக்கு தெரியாது. இந்த அமெரிக்கன்ஸுக்கு இறந்து போனவங்களுக்கு உயிர் கொடுக்குற கருப்பு புத்தகம் கிடைச்சிருக்கு. அது கூடவே அனான்ஸ்னாமோனோட 5 உடல் உறுப்பு இருக்கிற புனித ஜாடியும் கிடைச்சிருக்கு. அன்னைக்கு ராத்திரி இவனால முடிஞ்ச அளவுக்கு அந்த புக்கை ஓப்பன் பண்ண ட்ரை பண்ணுறான். ஆனால் முடியல. ஹீரோனி அந்த புக்கை திறக்கணும்னா அந்த சாவி வேணும்னு சொல்லிட்டு போறா. இவன் தூங்கினதுக்கு அப்புறமா யாருக்கும் தெரியாம வந்து அந்த புக்கை திருடின்னு போறா. இவளும் ஹீரோவும் ஒன்னா சேர்ந்து அந்த புக்கை திறந்து படிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஹீரோனிக்கு அந்த காலத்து எகிப்து மொழிலாம் படிக்க தெரியும். இவ அந்த புக்கில் இருக்கிற மந்திர வார்த்தையை சொன்னதும் அந்த பக்கம் இம்கோடெப்க்கு உயிர் வந்துடுது. உடனே எங்க இருந்த கோடிக்கணக்கான பூச்சிங்க அந்த இடத்துக்கு பறந்து வருதுங்க. இவங்க எல்லாரும் பயந்து அந்த இடத்துக்கு உள்ள ஓடி போறாங்க. போகும்போது கண்ணாடி போட்டுன்னு இருக்கவனோட கண்ணாடி கீழே விழுந்து உடஞ்சு போயிடுது. இப்போ இவனுக்கு கண்ணு தெரியல. இவன் கூட இருந்தவங்க இவனை விட்டுட்டு போயிடுறாங்க. அப்போ இவனுக்கு பின்னாடி ஏதோ சத்தம் கேட்குது. இவன் அதுகிட்ட தனியா மாட்டிக்கிட்டான். இவங்க போய் நிற்கும்போது மண்ணுக்கு அடியில இருந்து அந்த மூட்டை பூச்சிங்கெல்லாம் வெளியே வருது. அதுக்கு பயந்துன்னு இவங்க ஓடுறாங்க. அப்போ ஹீரோனி தனியா வேற இடத்துக்கு போயிடுறா. அந்த இடத்துல தான் இந்த கண்ணாடிக்காரனும் இருக்கிறான்.
பரவாயில்ல, எனக்கு துணையா நீங்களாவது இருக்கீங்களேன்னு கொஞ்சம் சந்தோஷப்பட்டு அவன் கிட்ட போறா. அப்போ அவன் திரும்பும் போது தான் அவனோட கண்ணை இம்கோட்டப் எடுத்துட்டான்னு தெரியுது. இப்போ இவன் அவன் கிட்ட மாட்டிக்கிட்டா. இவ ரொம்ப பயத்துல இருக்கிறா. பயத்துல கண்ணாடிக்காரனை பார்த்து நீங்க என்னை விட்டுட்டு போடாதீங்கன்னு சொல்றா. அதை கேட்டதும் இவனுக்கு அவனோட காதலி அனான்ஸ் நம்ம ஞாபகத்துக்கு வந்துடுறா. இப்போ இவளை தன்னோட காதலியா நினைக்கிறான். நம்ம ஹீரோ ஹீரோயினை காப்பாற்ற அந்த இடத்த திறக்க முயற்சி செய்யறான். அதுக்குள்ள போன மூட்டை பூச்சி திரும்பவும் வந்துடுது. மறுபடியும் இவங்க எல்லாரும் அதுங்க கிட்ட இருந்து தப்பிச்சு ஓடுறாங்க. அப்போதான் இவங்க எல்லாரும் உயிர் தெழுந்திருக்கிற இம்கோட்டப்பை பார்க்குறாங்க. அதை பார்த்த எல்லாரும் பயந்து போயிடுறாங்க. ஆனால் நம்ம ஹீரோ மட்டும் அதை நக்கல் பண்ணி அதை சுட்டுட்டு ஹீரோனை கூட்டின்னு வெளியே வரான். அப்போ அந்த இடத்தோட பாதுகாவலர்கள் அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. இவங்க தான் அந்த கண்ணாடிக்காரனை காப்பாற்றிருக்காங்க. இதுக்காக தான் உங்களை ஆரம்பத்திலே எச்சரித்தேன். நீங்கள் தேவையில்லாமல் அவனுக்கு மறுபடியும் உயிரை கொடுத்துட்டீங்க. இனிமே அவனை அழிக்கவே முடியாது அப்படின்னு சொல்கிறான். உள்ள இந்த பென்னி மட்டும் தனியாக மாட்டிக்கிட்டான். இவன் அந்த பேயை பார்த்து பயந்து நடுங்கி அவனோட உயிரை காப்பாற்ற சொல்லி எல்லா கடவுளையும் கும்பிடுறான். பயத்தில் ஏகப்பட்ட மொழியில் ப்ரே பண்ணுறான். அதில் ஒரு மொழி இம்கோட்டப்போட அடிமைகளோட மொழி. அதை கேட்ட உடனே அடிமைகளின் பாஷை, இனி நான் சொல்லும் வேலையை நீ செய் அப்படின்னு சொல்லி அவனுக்கு கொஞ்சம் தங்கத்தை கொடுத்துட்டு மீதி இருக்கிற புனித ஜாடியை எங்கே வச்சுக்கிறாங்கன்னு கேட்குறான். இப்போ இவங்க எல்லாரும் அந்த இடத்த விட்டு உடனே போகணும்னு நினைக்கிறாங்க. ஹீரோ ஊருக்கு கிளம்புறான். ஆனால் ஹீரோனி நாம தான் அவனுக்கு உயிர் கொடுத்தோம், நாமளே அவனை அழிக்கிற வழியை தேடணும்னு சொல்கிறா. இது ஹீரோவுக்கு சுத்தமாக பிடிக்கல. அவகிட்ட கோச்சிக்கின்னு பாருக்கு சரக்கடிக்கு வந்திருக்கான். அப்போ இந்த பென்னி இம்கோட்டப்பை கூட்டிக்கின்னு இவங்க இருக்கிற இடத்துக்கு வந்திருக்கிறான். கண்ணு இல்லாமல் இருந்தான்ல, அவன் முன்னாடி தான் இப்போ இவன் இருக்கிறான். அவனை கொன்னுடுறான். இவன் இறந்த உடனே அந்த இடத்துல மர்மமாக நெருப்புகள் வந்து விழுது. அங்கே இருக்கிற யாருக்கும் ஒன்றும் புரியல. ஹீரோ ஹீரோனியை கூட்டிக்கின்னு போகும்போது அவன் எதிர்க்க இந்த பென்னி ஓடி போகிறான். இவங்க மேலே போய் பார்த்தா இம்கோட்டப்புக்கு இன்னும் சக்தி கிடைச்சிருக்கு. இவன் சுட்டாலும் அவனுக்கு ஒன்றுமே ஆகலை. இவனை தூக்கி அடிச்சிடுறான். அந்த சமயத்தில் அங்கே ஒரு பூனை வருது. அதை பார்த்ததும் இவன் பயந்து ஓடி போயிடுறான். இதை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்காக இவங்க எல்லாரும் லைப்ரரிக்கு போகிறாங்க. அந்த இடத்துல இந்த பாதுகாவலனும் இருக்கிறான். இப்போதான் ஒரு விஷயம் தெரியுது. பல வம்சமாக இவங்க இம்கோட்டப்புக்கு உயிர் கிடைக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு அந்த இடத்துக்கு பாதுகாப்பு கொடுத்துன்னு இருக்கிறாங்க. இந்த லைப்ரரி இன்சார்ஜும் அவங்க ஆளு தான். அதனால தான் ஆரம்பத்தில் வேணும்னே அந்த மேப்பை எரிச்சிருப்பான். இவங்க பேசின்னு இருக்கும்போது இம்கோட்டப்புக்கு இன்னும் சக்தி அதிகமாகிறத காமிக்கிறாங்க. ஹீரோ ஹீரோனை தூக்கின்னு போய் ஒரு ரூமில் போட்டு அடைச்சி வைக்கிறான். அது அவனோட ஒரு பிளான். அவனோட ரூமுக்கு போய் பார்த்தா இந்த பென்னி பையன் எதையோ தேடின்னு இருக்கிறான். அவனை அடித்து விசாரிக்கும் போது தான் இம்கோட்டப்புக்கு அவனோட காதலை திரும்ப உயிரோட கொண்டு வரதுக்கு அந்த 5 புனித ஜாடி வேணும்னு சொல்கிறான். சொல்லிட்டு இவனை அடிச்சுட்டு அங்கேருந்து தப்பிச்சு போயிடுறான். அப்போ இந்த புனித ஜாடி வச்சிருக்கிறான்ல, அவங்களில் ஒருத்தனை இவன் கொலை பண்ணிட்டான். இப்போ அவனோட சக்தியை பயன்படுத்தி அந்த ஊரையே இவனோட ஆளுங்களாக மாற்றுறான். அதுக்கடுத்து அந்த புனித ஜாடி வச்சிருக்கிறவங்கள இன்னொருத்தனையும் கொன்று இன்னும் கொஞ்சம் பவரை ஏற்றுறான். இவனை கொண்டுட்டு ஹீரோனியை பார்க்க போகிறான். அவளோட அழகை ரசிக்கும் போது ஹீரோ அங்கே வந்து ஒரு பூனையை காமிச்சு அவனை பயம்புறுத்தி திருத்தி விடுறான். இவனுக்கு முழு சக்தி கிடைக்கிற வரைக்கும் தான் பூனையெல்லாம் பார்த்தா பயப்படுவான். முழு சக்தி கிடைச்சா இவன் எதுக்குமே பயப்பட மாட்டான். அவனை எப்படியாவது அழிச்சாகணும்னு சொல்லி அதுக்கு வழியை கண்டுபிடிக்கிறதுக்கு இவங்க எல்லாரும் இப்போ லைப்ரரிக்கு போகிறாங்க. இவங்களை கொலை பண்ண ஒரு ஊரே இப்போ இவங்களை துரத்தின்னு இருக்கு. ஏன்னா இப்போ இவங்க எல்லாருமே இம்கோட்டப்போட ஆளுங்க. இவங்க உள்ளே வரதுக்குள்ள ஹீரோயினி ஒரு விஷயத்தை கண்டுபிடிக்கிறா. கருப்பு புத்தகம் இறந்து போனவங்களுக்கு உயிர் கொடுக்கும்னா அப்போ கண்டிப்பாக தங்க புத்தகம் இவனை கொல்லும்னு சொல்கிறா. அந்த புக்கு அமனாபுத்ராவில் அனுஃபிஸ் சிலையோட காலுக்கு அடியில் இருக்குன்னு கண்டுபிடிக்கிறா. ஆனால் எக்ஸாக்டாக அது எந்த இடம்னு தெரியல. இப்போ இவங்க எல்லாரும் இவங்களை கொலை பண்ணுறதுக்கு இந்த இடத்துக்கு வந்துட்டாங்க. அவங்க கிட்ட இருந்து தப்பிச்சு காரில் ஏறி தப்பிச்சு போக முயற்சி செய்கிறாங்க. ஆனால் ஒரு ஊரே இவங்களை துரத்துது. என்னதான் வேகமாக போனாலும் இவங்களால தப்பிக்கவே முடியல. அதில் இருந்த ஒருத்தங்கிட்ட அந்த 5வது புனித ஜாடி இருக்குது. அவனை கொன்று இப்போ இம்கோட்டப் முழுமையாக அவனோட சக்தியை அடைஞ்சிட்டான். இவங்களும் அவங்க கிட்ட போய் மாட்டிக்கிறாங்க. இம்கோட்டப்க்கு ஹீரோனி மட்டும்தான் வேணும். அதனால அவளை மட்டும் கூட்டிக்கின்னு மற்றவங்களை கொல்ல சொல்லிட்டு இவன் போகிறான். இவங்க அங்கே இருக்கிற ஒரு பாதாள சாக்கடைக்குள்ள குதிச்சு தப்பிச்சு போயிடுறாங்க. அங்கே இருந்து தப்பிச்சு ஹீரோயினை காப்பாற்றுறதுக்காக ஹீரோவுக்கு தெரிஞ்ச ஒரு பைலட்டை போய் பார்த்து அவனை உதவிக்கு கூப்பிடுறான். அவனோட பிளைனில் இப்போ அவளை காப்பாற்ற போகிறாங்க. இவங்க அவளை காப்பாற்ற வர்றது இம்கோட்டப்புக்கு தெரிஞ்சு போயிடுது. உடனே அவனோட சக்தியை பயன்படுத்தி அங்கே இருக்கிற பாலைவனத்து மணலில் அவனோட உருவத்தை வர வச்சு அவங்களோட பிளைனை உடைச்சிட்டான். இவங்க இறந்துட்டாங்கன்னு நினச்சி இப்போ இவன் போகிறான். இறந்து போனது அந்த பைலட் மட்டும்தான். இவங்க உயிரோட தான் இருக்கிறாங்க. இங்கே இருந்து தப்பிச்சு யாருக்கும் தெரியாமல் ரகசியமாக உள்ளே போகிறதுக்கான வழியை தேடின்னு இருக்கும்போது ஜோனத்தன் கையை வச்சுன்னு சும்மா இல்லாமல் அங்கே இருக்கிற வண்டு மாதிரி இருக்கிற கல்லை எடுத்து பார்த்துன்னு இருக்கிறான். அது உடஞ்சி உள்ளே இருந்து மூட்டைப்பூச்சி வெளியே வந்து அவனோட உடம்புக்குள்ளே போயிடுது. அந்த ஹீரோ கத்தியால் குத்தி வெளியில் எடுத்து துப்பாக்கியால் சுடுறான். இவன் சுட்ட சவுண்டு இம்கோட்டப்புக்கு கேட்டுடுது. இவங்க உயிரோடு இருக்காங்கன்னு தெரிஞ்சு அவங்கள கொலை பண்ணுறதுக்கு மந்திரத்தை ஓதி அவனோட ஆளுங்களுக்கு உயிர் கொடுத்து எழுப்பி
அவங்கள கொலை பண்ண சொல்றான். இவங்க இப்போ அந்த தங்க புதையல் இருக்கிற இடத்துல இருக்கிறாங்க. அங்க இருக்கிற ஒரு சிலையும் ஒரு கல்லும் எல்லாமே தங்கம் தான். அந்த இடத்துக்கு இப்போ இம்கோட்டப்போட ஆளுங்க வராங்க. அவங்களுக்கும் இவங்களுக்கும் பயங்கரமா சண்டை நடக்குது. இவங்களை கொல்ல ஆளுங்க வந்துக்கினே இருக்கிறாங்க. இந்த பென்னி அங்க இருக்கிற தங்கத்தெல்லாம் பார்க்கறான். அதை யாருக்கும் தெரியாம எடுத்துன்னு போயிட்டு ஒட்டகத்து மேலே ஏற்றி வைக்கிறான். இந்த பக்கம் பார்த்தா ஹீரோனையும் கட்டி போட்டு வச்சிருக்காங்க. அவளோட பக்கத்துல அனான்சினா மூனோட டெட் பாடி இருக்கு. அவளுக்கு உயிர் கொடுக்கறதுக்காக இம்கோட்டெப் அந்த கருப்பு புத்தகத்தை படிச்சுன்னு இருக்கிறான். இன்னொரு பக்கம் ஹீரோவுக்கு அந்த தங்க புத்தகம் கிடைச்சிடுது. அனான்சினா மூனோட ஆத்மா ஆவிங்க உலகத்துல இருந்து அவளோட உடம்புக்கு வருது. கிட்டத்தட்ட இந்த சடங்கு முடிய போகுது. ஹீரோனை நரபலி கொடுத்தா இவளுக்கு உயிர் முழுமையா கிடைச்சிடும். ஆனா அதுக்குள்ள ஜோனத்தன் அந்த தங்க புத்தகத்தை கண்டுபிடிச்சிட்டேன்னு சொல்லி இம்கோட்டெப்போட கவனத்தை திசை திருப்புறான். இவன் அவனை கொல்ல போகும்போது நம்ம ஹீரோனை போய் காப்பாற்ற போறான். அப்போ அங்க வர மம்மிஸ் கூட சின்னதா ஒரு ஃபைட் நடக்குது. ஒரு வழியா காப்பாத்தி கூட்டின்னு போலான்னு பார்த்தா இதை விட பெரிய வாரியர் மம்மிஸ்லாம் இவன் கிட்ட இப்போ சண்டைக்கு வருது. இவனால அதை சமாளிக்க முடியாதுன்னு தெரிஞ்சு நம்ம ஹீரோ அந்த இடத்த விட்டு ஓடுறான். இதுங்களும் அவனை விடுறதாவே இல்லை. அவனை துரத்தின்னு போய் அவங்க கூட சண்டை போடுது. ஹீரோனை கூட அனான்சினா மூன் பேய் சண்டை போட்டுன்னு இருக்கு. ஜோனத்தன் கிட்ட அந்த புக்கை திறக்கிறதுக்கான சாவி இல்லை. அது இப்போ இம்கோட்டெப் கிட்ட இருக்கு. அதனால அந்த புக்கில் இருக்கிற மந்திர வார்த்தையை படிக்கிறான். ஹீரோ சாக வேண்டிய அந்த நிலையில இவன் அந்த பேய்களை அவனோட கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வரான். அதுங்களுக்கு அனான்சினா மூனை கொல்லுங்கன்னு கட்டளை இடுறான். அதுங்களும் அவளை கொல்லுது. இம்கோட்டெப் செம்ம கடுப்பாக்கி அவனோட கழுத்தை பிடிச்சி தூக்கும்போது அவனோட கையை நம்ம ஹீரோ வெட்டிட்டான். அப்போ அந்த சாவி கீழே விழுந்துருது. இப்போ இந்த சாவி இவங்களுக்கு கிடைக்குது. ஹீரோவும் வில்லனும் செம்மைய சண்டை போட்டு இருக்கும்போது அப்போ ஹீரோனி அந்த தங்க புத்தகத்தை திறந்து இம்கோட்டெப்பை கொல்றதுக்கான மந்திர வார்த்தையை படிக்கிறா. மந்திர வார்த்தையை படிச்ச உடனே மேல்லோகத்திலேருந்து வந்து இவனோட சக்தியை எடுத்துன்னு போயிடுறாங்க. இப்போ இவன் வெறும் ஒரு மனுஷன் மட்டும்தான். அவனை நம்ம ஹீரோ கத்தியால குத்துனதும் அவன் அங்க இருக்கிற இறந்த ஆத்மா இருக்கிற தண்ணியில போய் இறங்கி நான் திரும்பவும் வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு இறந்து போயிடுறான். இந்த பென்னி தங்கத்தை எடுத்துன்னு போகும்போது அங்க இருக்கிற எல்லா கதவையும் மூடுற இடத்து மேல அவன் வச்சு இந்த தங்கத்தை வச்சிடுறான். அப்போ இந்த இடமே இடிய ஆரம்பிக்குது. எல்லா கதவும் மூடுது. இங்க இருந்து தப்பிச்சா போதுன்னு எல்லாம் ஓடுறாங்க. அப்போ அந்த பென்னியால வெளியே வர முடியல. என்னதான் இருந்தாலும் இவன் நம்ம ஹீரோவுக்கு நண்பன் தானே. அதனால அவனை காப்பாற்ற முயற்சி பண்றான். ஆனா அவன் உள்ளேயே மாட்டிக்கிட்டான். இவன் தப்பிச்சு போறதுக்கு வழியே இல்லை. உள்ள அந்த மூட்டை பூச்சிங்க கிட்ட மாட்டிக்கின்னு இவன் இறந்து போயிடுறான். இங்க இருந்து எல்லாரும் பத்திரமா வெளியே வந்ததுக்கு அப்புறமா அந்த அமுனாபுத்ரா முழுமையா இடிஞ்சு தரமட்டமாகுது. அப்போ இந்த பாதுகாவலன் அங்க வந்து நம்ம ஹீரோவுக்கும் ஹீரோனிக்கும் நன்றி சொல்லிட்டு அவன் கிளம்புறான். ஹீரோவும் ஹீரோனி சந்தோஷமா அந்த ஒட்டகத்துல இருக்கிற தங்கத்தை எடுத்துன்னு அந்த இடத்த விட்டு போறதோட இந்த படத்தை முடிக்கிறாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த படத்தை நீங்க பார்த்ததே இல்லை அப்படின்னு சொல்றவங்க கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. மறக்காம எல்லாரும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. முக்கியமா லைக் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. உங்களுக்கு வேற என்ன படத்தை நான் எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு நீங்க ஆசைப்படுறீங்களோ அதை கமெண்ட்ல கேளுங்க. அதை போட்டதுக்கு நான் ட்ரை பண்றேன். இப்போ நானும் கிளம்புறேன். பாய் பாய்.